பாஸ்கு காலம் 2ஆம் நாள். வாக்கு. முதல் வாசகத்தில் திருத்தூதர் பணியிலிருந்து எடுத்தாளப்படுகிற இன்றைய வார்த்தைகளில் இவற்றுக்கெல்லாம் நாங்களே சாட்சிகள் என்று சொல்லி பயந்து போயிருந்த திருத்தூதர்கள் மக்களுக்கு முன்னால் வந்து அவர்கள் தங்களுக்கான நிலைப்பாட்டை இயேசுவின் உயிர்த்தெழுதலை பற்றி வெளிப்படையாக பேசுகிறார்கள். நற்செய்தி வாசகத்தில் நாம் இயேசு உயிர் தெழுந்த நிலையில் பெண்களுக்கு தோன்றுகிறார். அவர்கள் அச்சம் மேலிட்டவர்களாக அவருடைய காலடிகளை பற்றி கொள்ளுகிற போது, அஞ்சாதீர்கள், என் சகோதரிடம் போய் சொல்லுங்கள் என்கிறார். நாம் இதிலிருந்து பார்ப்பது என்ன என்று சொன்னால், அவருடைய முன்னைய நிலை இந்த உலகத்தில் வாழ்ந்தபோது எப்படியெல்லாம் தன்னோடு கூட இருந்தவர்களிடமிருந்து அவர் வலிகளையும் காயங்களையும் பெற்றாரோ அதையெல்லாம் ஒரு பொருட்டாக நினைக்காமல் காயப்படுத்தியவர்களையே தேடி வந்து அவர்களுக்கு மீண்டும் புதிய வாழ்வை கொடுத்து அவர்களையே தனக்கு இந்த மண்ணிலே சாட்சிகளாக மாற்றுகிறாரே, இதுதான் தெய்வ செயல். நம்முடைய வாழ்விலும் இப்படித்தான் கடவுள் செயலாற்றி கொண்டிருக்கிறார். யார் யாரெல்லாம் இறை நம்பிக்கை கண்கொண்டு பார்க்கிறோமோ இப்படி கடவுள் கரத்தை நாம் நம்முடைய வாழ்வில் நடக்கிற நிகழ்வுகளிலே பார்க்க முடியும். அடுத்து, இந்த உலகம் கொள்ளாதது. இயேசுவினுடைய உயிர்ப்பு என்பது உண்மை என்று சொன்னாலும் மனிதனது குறுக்கு புத்தி வேறு விதமாக வேலை செய்கிறது. அந்த யூத தலைவர்கள் காவல் வீரர்களுக்கு மிகுதியாக பணம் கொடுத்து, நாங்கள் தூங்கி கொண்டிருக்கிற பொழுது அவருடைய சீடர்கள் வந்து உடலை திருடி சென்று விட்டார்கள் என்று மக்கள் நம்புகிற விதத்தில் ஒரு வதந்தியை பரப்புகிறார்கள். உண்மையை விட வதந்திக்கு அதிக வேகம் இருக்கிறன்னு சொல்வார்கள். இயேசுவினுடைய இந்த உயிர்த்தெழுதலில் இப்படிப்பட்ட ஒரு வதந்தியான செய்தி, இட்ஸ் அ டார்க் ஷேட், இது ஒரு நிழல் போல உண்மையை மறைத்து கொண்டே இருந்திருக்கும். ஆனால் காலத்திற்கும் அது மறைக்கப்பட முடியாது. வாய்மையே வெல்லும், உண்மை கண்டிப்பாக ஒரு நாள் வெல்லும் என்பது நிச்சயம். புரிந்து கொண்டு வாழ வைப்போம். அல்லேலூயா.